சென்னை போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா எனக்கு இந்த டைம் அவ்வளோ கொடுத்து விட்டுருந்தாங்க. அவ்வளோனா அவ்வளோ இருக்குது. கிட்டத்தட்ட பையெல்லாம் தூக்கிட்டு வர முடியல, அவ்வளோ கொடுத்து விட்டுருந்தாங்க. ஒரு கட்டப்பை ஃபுல்லாக வந்துட்டு காய்கறிகள், இதில் எல்லா காய்கறியுமே இருந்துச்சு. இவ்வளோவும் வந்துட்டு ரூ. 100 மட்டும்தான். இந்த காய்கறி வந்துட்டு ரூ. 100க்கு ஒர்த்தான்றதை வந்து மறக்காமல் வந்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். கிட்டத்தட்ட அவ்வளோ காய்கறி வந்துட்டு வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அந்த காய்கறி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமேட்கா வந்துட்டு ஒன்று சொல்கிறேன். அது என்னென்னா வந்துட்டு கொஞ்ச நேரம் நம்ம வீடியோ விட்டு வெளியே போகலாம். என்னென்னா வந்துட்டு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது வந்துட்டு அம்மா எனக்கு என்ன வாங்கி தருவாங்கன்னா வந்துட்டு ஸ்நாக்ஸ் தான் நிறையா வாங்கி தருவாங்க. ஸ்நாக்ஸு, சோப்பு, ஷாம்பு, ஸோ அந்த மாதிரி தான் நான் எடுத்துகிட்டு போவோம் காலேஜ் படிக்கும் போது. அது ஸ்நாக்ஸ் வந்துட்டு எனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்க மாட்டாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மிச்சர் ரொம்ப பிடிக்குன்றதால மிச்சர் தான் அவ்வளோ மிச்சர் வாங்கி கொடுப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க அதெல்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. நான் வந்து பிஸ்கெட் ஐட்டம் அந்த மாதிரி தான் சாப்பிடுவேன். அதாவது நம்ம காலேஜ் படிக்கும் போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியல, அதாவது வந்துட்டு மற்றவங்க ஸ்நாக்ஸ் தான் வந்துட்டு நம்ம வாங்கி சாப்பிடுவோம், நம்ம ஸ்நாக்ஸ் வந்துட்டு மற்றவங்க தான் வாங்கி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போல் வந்துட்டு வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். அதுக்கப்புறம் என்ன வாங்கிட்டு வந்தேன்னா வீட்டுக்கு வந்து மிக்ஸி வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரோஸ்மெரி லீவ்ஸ் வாங்கியிருந்தேன் ஹேருக்கு. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஃபேஸுக்கு போடுற வந்துட்டு சீரம், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஹேருக்கு போடுற கிளிப்பு, அப்புறம் பேண்டு, அப்புறம் என்ன வாங்கிட்டு வந்திருந்தேன்னா வந்துட்டு மாங்காய் வாங்கி கொடுத்து விட்டுருந்தாங்க. அதாவது மாங்காய் வாங்கி கொடுக்கலாமா வந்துட்டு எங்கள் மரத்து மாங்காய், அதில் புளிப்பே இருக்காது, சுத்தமாக புளிக்காது, இனிக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த மாங்காய். அதுக்கப்புறம் முந்திரி கொண்டு வந்தேன். சென்ட் வந்துட்டு ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். அது ஃப்ளிப்கார்ட் ஏன் ஆர்டர் போட்டேன், அதாவது வீட்டு அட்ரஸ்க்கு தான் நான் எப்போவுமே ஆர்டர் போடுவேன். அது ஏன்னா வந்துட்டு நம்ம இங்கே இருக்க அட்ரஸ்க்கு ஆர்டர் போட்டால் நம்ம தானே காசு தரணும். ஸோ வந்து வீட்டு அட்ரஸ்க்கு ஆர்டர் போட்டால் அவங்க காசு தருவாங்கள்ல. இதில் இப்படி ஒரு பிளான் இருக்குது எனக்கு, அது அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து சீப்பும் அங்கே தான் ஆர்டர் போட்டிருந்தேன் வீட்டு அட்ரஸ்க்கு. ஆனால் சீப்பு சீரியஸாகவே செம்ம குவாலிட்டியாக இருக்குது. நான் இந்த டைம் வீட்டில் எல்லாமே வந்துட்டு இந்த டைம் எப்படியாவது வந்துட்டு முடி வளர்க்கணும்னு சொல்லிட்டு முடி சம்மந்தமாகவே நிறையவே வந்துட்டு ஆர்டர் போட்டேன். அப்புறமேக்கா உங்களுக்கும் இதுக்கான லிங்க்லாம் வேணால் கேளுங்க. எல்லாமே நான் ஆனால் வந்துட்டு ஆஃபரில் மட்டும்தான் ஆர்டர் போட்டேன். அதுக்கப்புறம் வந்து நாட்டு சக்கரை வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த பவுடர் வந்துட்டு அந்த ட்ரெஸ்க்கு போட்டால் வந்துட்டு கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கும் அதனால். அதுக்கப்புறம் வந்துட்டு எண்ணெய் கொடுத்து விட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருந்தா மாவு வாங்கிட்டு வந்திருந்தேன். அதாவது மாவு கொடுத்துட்ருந்தாங்க, அரிசி கொடுத்துட்ருந்தாங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு. இது வாங்கிட்டு வரது, அதாவது எடுத்துகிட்டு வர்றதை விட வந்துட்டு எடுத்து வைக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வச்சு முடிச்சுட்டு இவ்வளோ காய்கறி, இவ்வளோ திங்ஸ் எல்லாத்தையும் நான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பலாப்பழம் வந்துட்டு எங்கள் மரத்தில் இப்போ வந்துட்டு வந்த பழம்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்ருந்தாங்க. அப்புறம் பஸ்ஸில் எடுத்துகிட்டு வரும்போது பஸ்ஸில் இருக்க அந்த அண்ணாங்களாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருக்காங்க. டிரைவர் அண்ணன் வந்து அவங்க பக்கத்துலேயே திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு நான் பார்த்துக்கிறேமான்னாரு. அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்தார். பரவாயில்ல, இந்த காலத்தில் இப்படிலாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு முடிச்சிச்சு. அப்புறம் வந்து வீட்டுக்கு வந்தது வந்துட்டு மீன் குழம்பு கொடுத்துருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு மாவெல்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு. அப்புறம் என்ன ஈவினிங் ஆனது வந்துட்டு ஒரு டீயை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு அப்படியே மறுபடியும் போயிட்டு சரி தூங்கலான்னு சொல்லிட்டு தூங்க போயிட்டேன்.